நியூஸ் வந்து நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் எடுத்தாள விரும்புகிற பிரதானமான கேள்விகள் எவை? ஆன்மீகத்தை ஆழமாக நம்பும் ரஜினிக்கு அண்ணாவின் பாதை எப்படி பொருந்தும்? இந்துத்துவ தலைவர்களுடன் அதிகம் நெருக்கம் காட்டும் ரஜினியால் காமராஜரை பின்பற்ற முடியுமா? தமிழகத்தில் வெற்றி பெற அண்ணா காமராஜர் பெயர்கள் தவிர்க்க முடியாதவையா? எம்ஜிஆர் வழிதானே ரஜினிக்கு பொருத்தமான அரசியல் வழி? ஏன் கமலை போல ரஜினியால் ஆளும் கட்சியை நேருக்கு நேர் எதிர்க்க முடியவில்லை? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. ரஜினியினுடைய அரசியல் வருகை குறித்து பல்வேறு கருத்துக்கள் எல்லா தளங்களிலும் வந்துகிட்டு இருந்தாலும் தமிழறிவு மணியன் ரஜினிகாந்த் அவர்களை நேரடியாக சந்தித்து விட்டு வந்த பிறகு ரெண்டு முக்கியமான விஷயங்களை திரும்பி இருக்கிறார். இன்னும் 2 வாரங்களில் ரஜினியினுடைய அரசியல் பிரவேசம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. கூடுதலாக காமராஜர் மற்றும் அண்ணா வழியில் தனது அரசியல் பயணம் இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சிகளாக இருந்த திராவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சியான காங்கிரஸ் இந்த ரெண்டிலிருந்தும் ஒரு முக்கியமான தலைவரை முன்வைத்து அதன் வழியில் தான் நடத்தப்போவதாக அரசியல் கட்சி நடத்தப்போவதாக ரஜினிகாந்த் தெரிவித்திருப்பது பல கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது. ஐடியாலஜிக்கல் பிரெஃபரன்சஸின் அடிப்படையில் ரஜினிகாந்த் முன்வைக்க போகிற அந்த ஐடியாலஜி என்ன? எப்படி அண்ணா காமராஜர் வழியில் ரஜினியுடைய அரசியல் பயணம் இருக்க முடியும்? அவருடைய ட்ராக் ரெக்கார்டு சொல்வது என்ன? உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு இன்றைய கேள்வி நேரம் விடைத்தர இருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்தாளர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். திமுகவிலிருந்து மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மூத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் பெருமாள்மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு ஓப்பனிங்காக இந்த துண்டை நான் அவர்கிட்ட வாங்கியிருந்தேன். பெருமாள் நீங்களே வச்சுக்கோங்க. மனுஷபுத்திரனிடமிருந்து ஆரம்பிக்கலாம். மனுஷ், தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்றைய தமிழறிவு மணியினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அண்ணா மற்றும் காமராஜர் வழியில் ரஜினிகாந்த் செயல்படுவார் அப்படின்னு ஒரு காந்தியவாதி தமிழறிவு மணியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க? திராவிட கட்சிகளுக்கான மாற்று அப்படிங்கிறது அண்ணாவை தன்வயப்படுத்திய ரஜினிகாந்தினுடைய மாற்றாக திமுக கருதுகிறதா? நண்பர் நெல்சன், உங்கள் தோளில் துண்டை பார்த்த போது நீங்களும் அரசியலுக்கு வரப்போகிறீர்களா என்று ஒரு பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டேன். கடைசியில் அது நண்பர் பெருமாள்மணியினுடைய துண்டு என்று தெரிந்த பிறகுதான் கொஞ்சம் நிம்மதி பிறந்தது. ரஜினிகாந்த் எந்த துண்டை அணிய போகிறார் அப்படிங்கறதா நம்முடைய தலைப்பு அப்படிங்கறதுனால அந்த துண்டை அணிஞ்சிருந்தா நீங்க தொடரலாம். இல்ல, உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை யோசிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. யார் யாரோ அரசியலுக்கு வருகிற போது நீங்கள் ஏன் வரக்கூடாது? விஷயத்திற்கு வருகிறேன். இந்த பொதுவாக அண்ணா வழி அல்லது காமராஜர் வழி என்று சொல்கிற போது இது தமிழறிவு மணியன் அவர்களுடைய கடந்த கால பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதனுடைய வேலிடிட்டி இதெல்லாம் என்னவென்பது நமக்கு தெரியும். இன்னொன்று, ரஜினியினுடைய கொள்கை என்ன என்பதை முதலில் ரஜினியே இன்னும் சொல்லாத நிலையில் அவரை சந்தித்து விட்டு வந்த ஒருவர் சொல்லுகிறார் என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நகைச்சுவைகளில் ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது அண்ணா வழி என்று எடுத்துக்கொள்வோம். அண்ணாவினுடைய முக்கியமான கோட்பாடுகள் என்ன? முக்கியமாக மாநில சுயாட்சி, அதே போல சமூக நீதி. இது இரண்டுமே இன்றைக்கு தமிழகத்தில் பற்றி எறியக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது. மாநில சுயாட்சி சார்ந்து அது இந்திய எதிர்ப்பாக இருக்கலாம், அல்லது மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதாக இருக்கலாம். தொடர்ந்து இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்து வருகிறது. திராவிட பின்புலத்தில் வந்த ஒரு கருத்து சிக்கல்களுக்குள்ள போக வேண்டாம். ஆல்ரெடி அண்ணாவை திமுகவும் அதிமுகவும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் அண்ணாவை பங்கு போடுவதற்காக ரஜினியும் களத்தில் குதிக்கிறாரா? அப்படி குதிச்சாருன்னா அண்ணாவினுடைய கொள்கைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற திமுக அதை ஆதரிக்க வேண்டியதானே. இப்ப எதற்கு விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, நான் சொல்வது என்னவென்றால், ரஜினி அவர்கள் அண்ணாவை ஆதரிப்பது உண்மை என்றால் ரஜினி அவர்கள் தானே திமுகவை ஆதரிக்க வேண்டும். நாங்கள் தானே அந்த கொள்கையை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் தானே போராடி கொண்டிருக்கிறோம். நீங்க கொள்கைகளை பேசிட்டு இருக்கீங்க, அந்த கொள்கைகளை செயல்படுத்தலாம் ரஜினி நினைக்கிறாரோ? தம்பியாக அதாவது இந்த 50 ஆண்டு காலமாக திராவிட கொள்கைகளை யார் செயல்படுத்தினார்கள், என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தினோம் என்பதை நீங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தால் நான் விளக்க தயாராக இருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால்
ரஜினி அவர்களுக்கு திராவிட இயக்க சிந்தனைக்கு பாஜகவினுடைய மாய வலையிலிருந்து விடுபட்டு மதவாத கொள்கையிலிருந்து விடுபட்டு அண்ணாவை அவர் ஏற்றுக்கொண்டால் அதைவிட எங்களுக்கு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. அவரை நாங்கள் ஆறத் தழுவி எங்கள் இயக்கத்தில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். யார் அண்ணாவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவர்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்களாக அல்லது சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம் மனுஷன். எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பாலு அவர்கள் தொடர்ந்து தமிழ் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த நிறைய விமர்சனங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிடமிருந்து மற்ற கட்சிகளை விட ரொம்ப கடுமையான அளவில் முன்வைக்கிறீங்க. ஆனால் ரஜினிகாந்த் சொன்னதாக தமிழறிவு மணியன் அவர்கள் முன்வைப்பது என்பது அண்ணாவையும் காமராசரையும் தனது ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ள போகிறார்னு. இப்போ அண்ணாவையும் காமராசரையும் பாமக நிராகரிக்க போகிறதா அல்லது அவங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கிறதா சொல்ற ரஜினியை என்ன காரணத்திற்காக நிராகரிக்க போகிறீர்கள்? அதாவது முதல்ல துவக்கத்தில் ஒரு செய்தி, இது அவர் இந்த கருத்தை சொன்னதின் அடிப்படையில் அவர் கருத்தின் மீதாக அவர் மீதான விமர்சனத்தை நான் வைத்தாக வேண்டும். சரி, தமிழறிவு மணியனை பொறுத்தவரையில் அவர் தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றும் இலக்கியமும் அவர் தமிழை அருவியாக நமக்கு சொல்லக்கூடியதிலும் நமக்கு மகிழ்ச்சி, அது பெருமைக்குரியது, அதை மிகச் சிறப்பாக செய்கிறார். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக தமிழறிவு மணியனை ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதியாகவும் அல்லது ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராகவும் அல்லது ஒரு சரியான நேரத்தில் சரியாக சொல்லக்கூடியவராகவும் ஒருபோதும் அவர் இருந்ததே இல்லை. அவருடைய இந்த கருத்து என்பது ரஜினி மீதான விமர்சனத்தை விடவும் தமிழறிவு மிக மிக முக்கியமானது. என்றால் 3 பேரை அவர் அவமதித்து இருக்கிறார். காந்திய மக்கள் இயக்கம் என்று காந்தியின் பெயரால் மக்கள் இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு தலைவர், நான் தமிழ்நாடு அரசியலை விட்டே ஓடி போறேன்னு சொன்னவர். பிறகு எல்லோரும் சொன்னார்கள் நான் மீண்டும் அந்த இயக்கத்தை தொடர்கிறேன் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் அவர்கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் காந்தியினுடைய பெயரால் இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒருவர் 40 ஆண்டு காலம் சினிமாவில் நடித்துக்கொண்டு சிகரெட் பிடித்துக்கொண்டு தண்ணி அடித்துக்கொண்டு பெண்களோடு பாடல்களை ஆடிக்கொண்டு எந்தவித சமூக கருத்துக்களையும் தன்னுடைய படத்திலே சொல்லாத ஒரு நபரை தன்னுடைய வாழ்நாளில் நடிப்பு என்பது ஒரு பகுதி. ஒரு வருடத்தில் 1 படம் 2 படம் நடிக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய காலங்களில் இந்தந்த காரியங்களை செய்த நபர் அவர். அவருக்கென்று ஒரு தனி அடையாளம், சமூக அடையாளம், சமூகத்தோடு மக்களோடு அரசியலோடு கலந்து வாழ்ந்தவர் இவர் என்ற அடையாளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் ஒருவேளை இவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எந்த விதமான அரசியல் சமூக தொடர்பும் இல்லாமல் ஒரு சினிமாவை தொழிலாக தன்னுடைய சுய விருப்பத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை எல்லை இல்லாமல் கொண்டாடியவர் என்பதை திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் நாமும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபரை அறிஞர் அண்ணா அவர்களோடு ஒப்பிட்டு பேசியதையும் கரும வீரர் காமராசர் அவர்களோடு ஒப்பிட்டு அவரை சொன்னதையும் இதைவிட மிகப்பெரிய அவமானம் காமராசருக்கும் காமராஜர் அண்ணாவோடு ரஜினியை ஒப்பிட்டு தமிழறிவு மணியன் பேசவில்லை. காமராஜர் அண்ணா வழியில் தன்னுடைய அரசியல் பயணம் இருக்கும்னு அவர் சொல்றாரு. ரெண்டு வேற ஸ்டேட்மென்ட். நான் மீண்டும் சொல்றேன். அதாவது முதலில் பொருளில் புரிதல் வேண்டும். முதலில் சொல்லக்கூடிய நபர் ஒரே ஒரு சிம்பிள் क्वेश्चन உங்ககிட்ட தான் வரேன். மதுவிலக்கை தொடர்ச்சியாக பாமக கடுமையாக எதிர்க்கிறது. டாஸ்மாக் கடையில் பணிபுரிகிற ஒரு நபர், அந்த மது பாட்டில்களை எடுத்து விற்கிற ஒரு நபருக்கு அரசியல் பார்வை இருக்கக்கூடாதா? அவர் அரசியல் கட்சி தொடங்கக்கூடாதா? அவருக்கான அரசியல் கொள்கையை அவர் வகுக்கக்கூடாதா? இவ்வளவு காலம் டாஸ்மாக்ல வேலை பார்த்தங்கிறதுக்காக அரசியலுக்கு வராதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குமோ அதே நியாயம் தான் ரஜினி படத்துல நடிச்சாரு, படத்துல சிகரெட் பிடிச்சாரு, படத்துல தண்ணி அடிச்சாரு, கதாநாயகங்களை கட்டி பிடிச்சாருங்கிறதெல்லாம் அவருடைய தொழில், அவருடைய நடிப்பு. நீங்க அங்கிருந்து வெளியில வந்து அரசியல் ரீதியாக தனது கருத்தை வச்ச பிறகு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் நீங்க பாட்டு பாடுனீங்க, டான்ஸ் ஆடுனீங்க, சிகரெட் பிடிச்சீங்க, அதனால நீங்க காமராஜர் வழியை பின்பற்ற முடியாது, அதனால நீங்க அண்ணா வழியை பின்பற்ற முடியாதுன்னா எம்ஜிஆர் படங்கள்ல நடிச்சாரு, அவரால் அண்ணா வழியை பின்பற்ற முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களா? எம்ஜிஆரோடு கூட ரஜினியை ஒப்பிடக்கூடாது. அரசியல் ஏனென்றால் நடிகராக இருந்தாலும் கூட நடிக்கிற காலத்தில் புகைப்பிடிக்க கூடாது, மது அருந்தக்கூடாது என்ற உயர்ந்த கருத்துக்களோடு தன்னுடைய படத்தை நடித்தவர். அதை தாண்டி ஒரு அரசியல் இயக்கத்தோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். மது அருந்துகிற புகைப்பிடிக்கிற காட்சிகளை நடிகர் நம்பியார் அரசியலுக்கு வந்தா பாமக எதிர்க்கும். அதாவது இருங்க, பிரச்சனை என்பது ஒரு கேரக்டர் செய்யற விஷயங்களுக்கு நீ நடிகரை பிரபலப்படுத்துங்க. ஒரு நிமிஷம், இதை பாட்டாளி மக்கள் கட்சியோடும் ஒரு நடிகர் என்ற அடிப்படையில் மட்டுமே இந்த விவாதத்தில் நான் கலந்து கொள்ள விரும்பவில்லை. நான் தமிழக அரசியலை அண்ணா காலத்திலிருந்து காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து அதற்கு பிறகு வந்த பல்வேறு பரிணாமங்களின் அடிப்படையில் தமிழக அரசியல் எப்படி இருக்க வேண்டும், தமிழக அரசியல் எதை எதிர்பார்க்கிறது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை யார் தலைமை தாங்க வேண்டும் திரும்பி சொல்றேன் என்பதுதான் இன்றைக்கு முக்கியமானது. 3 மணி நேரம் நான் போயஸ் கார்டன் அவர் வீட்டுக்கு சென்றேன் என்று தமிழறிவு மணியன் சொல்கிறார். உள்ளபடியே தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழறிவு மணியனையும் தெரிந்து கொண்டால் ரஜினிகாந்த் அவர் தமிழறிவு வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும். இவர் போனாராம் 3 மணி நேரம் நானும் அவரும்
விரிவாக விவாதித்தோம். எதை விவாதித்தீங்க? தமிழக அரசியலை எந்த விவாதத்தை காந்திய மக்கள் இயக்க தமிழர் மணியனை இவ்வளவு விமர்சிச்சு நான் திரும்பி சொல்றேன் இந்த விஷயத்தில் இந்த இடத்தில் ஒரு இல்ல பாலு சார் நம்ம ஒரு கிளாரிட்டி ரஜினியால் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு காமராஜர் அண்ணா வழியை பின்பற்ற முடியாதுங்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. வேலிட் பாயிண்ட். நீங்க முதல்ல அவரோட தொடர்புடையவர் என்பதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நான் 2 அப்புறம் சொல்றேன். அரசியல் கட்சி தொடங்கின பிறகு செய்ய வேண்டிய வேலை இல்ல. நான் என்னோட கருத்து காமராஜர் அண்ணாவை எப்படி புரிஞ்சுக்க கேள்வி வருகிறது. நிச்சயமாங்க. அதாவது துளியும் தொடர்பில்லாதவர் காமராஜரோடும் அண்ணாவோடும் அவருடைய கருத்தை நான் சொல்றேன். எந்த இயக்கம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ரஜினி சொல்லியிருக்காரு செய்வாரு. எந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டேன்னு சொல்லிச்சு? இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லா இயக்கங்களும் மக்களை முன்னேற்றுவதற்கும் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கும் நாங்கள் நல்ல அரசியலை தருவதற்கும் ஊழலற்ற அரசியல் நாங்க கடந்த கால வரலாறு பாக்குறோங்க. அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார், காவிரி பிரச்சனையில் என்ன நிலைப்பாடை மேற்கொண்டார், தமிழகத்தினுடைய நிலைப்பாடு வரும்போது எப்படி இருந்தார், கர்நாடகாவிற்கு செல்லும் எப்படி இருந்தார், தன்னுடைய வாங்கிய சொத்துக்களை எங்கே அவர் முதலீடு செய்தார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ரஜினிகாந்த் ஒரு தனி நபருடைய எல்லா விஷயங்களையும் அரசியலுக்கு கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் தான் ஒருவருக்கு நாம் இங்கே அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க முடியும். அது வேற விஷயம். ஆனா நான் கேட்கிறேன், இந்த விவாதம் என்பது ஒருவேளை ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்றால் இந்த விவாதம் நடத்தப்பட வேண்டும். இது தேவையற்ற ஒரு விவாதம். இது போன்று ரஜினி நான் அரசியலுக்கு வருவேன் என்று பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரஜினி அரசியலுக்கு வருவார் என்று இவர் மட்டுமல்ல, இவரை போன்ற பலர் சொல்கிறார்கள். நான் கேட்கின்றேன், தமிழ்நாட்டில் இதே போன்று மிகைப்படுத்தப்பட்டு ரஜினி என்பவர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், அவர் வந்தால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு பூதகபரமான தோற்றத்தை ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடியவர்களும் ஏற்படுத்திக் கொண்டிருக்காங்க. ஆனால் உண்மை என்னதுன்னா, அரசியல்ல ரஜினி ஒரு செல்லாத காசு. அரசியல்ல ஒரே ஒரு சந்தேகம், தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் 6% வாக்குகளை இப்ப வரைக்கும் வாங்கி ஜெயிச்சு காண்பித்திருக்கிற நீங்கள் ரஜினி வரட்டும், எலெக்ஷன்ல அவரை ஃபேஸ் பண்ணுவோம், அவரை தோற்கடிப்போம்னு உங்களால ஏன் சொல்ல முடியல? நீங்க என்னுடைய கடந்த கால என்னுடைய விவாதத்தை இதே நியூஸ் 7 தொலைக்காட்சியில் நான் செய்த விவாதத்தை பாருங்க. அகமகிழ்ந்து வரவேற்றவன் நான். வாணி மோதி பாத்திரம் யார் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கும் அரசியல் தலைமை ஏற்பதற்கும் இந்த நாட்டை ஆள்வதற்கும் தகுதியானவர்கள் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அந்த முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொள்ளும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தெளிவான ஸ்டேட்மென்ட் சொன்ன பாலு அவர்கள் இப்ப எதிர்க்கிறதுக்கான காரணம் காமராஜர் பெயரையும் அண்ணா பெயரையும் ரஜினி சொன்னால் வாக்குகள் அவருக்கு விழுந்து விடும் அச்சமா? இதே போன்று தமிழறிவு மணியன் சொன்னதற்காக யாருக்கும் வாக்குலாம் உள்ள வைகோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னார் தமிழறிவு மணியன். உடனே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் வைகோவுக்கு ஓட்டு போட்டாங்களா? நான் கேட்கிறேன், இவர் சொன்னதுனால என்ன பெரிய அரசியல் மாற்றம் வந்துவிடும்? ஆனால் என்னை பொறுத்தவரையில் கடந்த கால தமிழறிவனுடைய அவருடைய இலக்கியத்தை தமிழ் பற்றை அவர் யாரோடு பயணம் செய்தவர்? காமராசரோடு வாழ்ந்தவர், காமராசரோடு அரசியல் பண்ணியவர், தன்னுடைய இயக்கத்தின் பெயர் காந்தி இயக்கம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். இன்றைக்கு ஐயா நல்ல கண்ணு ஒரு நல்ல அரசியல் தலைவர் இல்லையா? மருத்துவர் ஐயா எந்த பதவியும் வேண்டாம் என்று சொன்ன மருத்துவர் ஐயா ஒரு அரசியல் தலைவர் இல்லையா? நீங்க கேளுங்க, தயவு செய்து. நான் கேட்கிறேன், அதுதான் நீங்க என்னை தப்பாக எடுத்துக்கொண்டால் கூட என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், ஒருவரை நீங்கள் அரசியலில் முன்னெடுத்துங்கள் என்று சொன்னால் அவர் வெற்றி பெறட்டும் தோல்வி பெறட்டும், அதற்கான தார்மீக தகுதி உடையவர் என்று நிரூபிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் வரக்கூடாதுங்கிற 2 கான்ட்ரவர்சி தாண்டி ரஜினி வரக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டை தொடர்ச்சியாக நாம் தமிழர் முன்வைக்கிறது. அதற்கு அவருடைய பிறப்பால் அவர் ஒரு கன்னடங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சிருக்கிறீங்க. பிறப்பால் எந்த மொழியை சேர்ந்தவர் என்பதை தாண்டி தமிழகத்தினுடைய தலைசிறந்த ஆளுமைகளான காமராஜரையும் அண்ணா வழியையும் தனது அரசியல் கொள்கையாக ஒருவேளை ரஜினி ஏற்றுக்கொண்டால் அப்போதும் கூட கொண்ட கொள்கையை விடவும் பிறந்த இனத்தின் காரணமாக ரஜினியை எதிர்க்க துணிகிறதா நாம் தமிழர் கட்சி? இதை நாங்கள் பலமுறை விளக்கி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அநேகமாக ரஜினிகாந்த் அவர்களை அவர் ஒரு மராட்டியர் என்கிற ஒரு காரணத்தால் மட்டும் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டின்படி தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும். எனவே அந்த விஷயத்தில் ரஜினியை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை தாண்டியும் நாங்களும் தெளிவாகத்தான் சொல்லுகிறோம், ரஜினி அப்படி அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னால் ரஜினியை நேருக்கு நேராக நாங்கள் அரசியல் களத்திலே சந்திப்போம். அதுவே இப்போ ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ரஜினிகாந்த் அவர்கள் காமராஜரினுடைய பாதையை அண்ணாவினுடைய பாதையை தேர்ந்தெடுக்க போகிறார் என்று சொல்லியிருப்பது தமிழறிவு மணியன் அவர்கள் பச்சையாக பொய் பேசுகிறார் என்பதைத்தான் நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், மகாத்மா காந்தியடிகள் அவர்களை கொலை செய்தவர் கோட்சே. அநேகமாக அதை யாருமே மறுக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன்.
அந்த கோட்சே அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று பேசுகிறவர்களை, சிலை வைப்பதற்கு நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி அரசியல் செய்கிறவர்களை 10 நாட்கள் 15 நாட்களுக்கு முன்புதான் கட்டி தழுவி படமெடுத்து வெளியிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள். காந்தியை கொலை செய்த கோட்சேவிற்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறவரோடு நிற்கிற ரஜினிகாந்த் காந்தியை தன் வாழ்நாளின் இறுதி நாள் வரைக்கும் வழிகாட்டியாக, ஆசானாக, தலைவனாக ஏற்றுக்கொண்ட காமராஜின் வழியை பின்பற்றுவார் என்று சொல்லுவது இது முழு பூசணிக்காயை சோரே இல்லாமல் மறைக்கிற வேலை இல்லையா? அவரிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, திராவிட கழக மேடைகளில் பெரியாரையும் அண்ணாவையும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க கொண்டு சேர்த்த சீமான் அவர்கள் தனது அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டு தொடர்ச்சியாக தமிழினத்தினுடைய முன்னேற்றம் வளம் சார்ந்து பேச தொடங்குகிறார். தான் பரப்புரை செய்த அண்ணாவையும் பெரியாரையும் பெரிய அளவில் விமர்சிக்க தொடங்குகிறார். எந்த புள்ளியில் நின்று தான் ஆதரித்தேனோ அதே புள்ளியில் நின்று எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக சீமானால் செயல்பட முடியும் என்றால், அரசியலுக்கே வராத ரஜினி அவருடைய கொள்கை என்னவென்றே தெரியாத சூழ்நிலையில் அவருக்கு அந்த கொள்கை இருந்துச்சு, அவங்க அந்த அமைப்புகளோட அசோசியேட்டாக இருந்தார், அவரால் எப்படி காமராஜரையும் அண்ணாவையும் கேள்வி பின்பற்ற முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புறதுல என்ன தர்க்க நியாயம் இருக்கிறது நான் கேட்கிறேன். சரியான கேள்வி. சீமான் மட்டுமல்ல, சாமியார்களையுடன் தீட்சிதை மோட்சம் அடைய வேண்டும் என்று இமயமலை நோக்கி ஓடிய பெரியார் ஈவேரா அவர்கள் தான் திரும்பி வந்து பகுத்தறிவு கொள்கை என்று சொல்லி நாத்திக கொள்கைகளை போதித்தார். ஜீவானந்தம் பல கட்சிகளிலே இருந்தார், பல கட்சிகள் மாறி வந்தார். எனவே ஜீவானந்தம் மோசமான அரசியல் தலைவராக நீங்கள் சொல்ல முடியாது. சீமான் அவர்கள் இன்றைக்கு பெரியாரை விமர்சிக்கிறார் என்கிற கருத்தை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சீமான் அவர்கள் பெரியார் எங்கள் தலைவர் அல்ல, வழிகாட்டி என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுவேன், தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நீங்க பின்பற்றி வந்த, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஏதோ ஒரு வகையில சரியானதல்ல, நாம மாத்திக்கணும்ங்கற பிஜேபியோட அசோசியேட் பண்ற வேலையை நாம் தமிழர் ஏன் செய்கிறது? எந்த புள்ளியில் நின்று தான் பிஜேபியை ஆதரிக்கிறோம் அல்லது ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறோம் ரஜினி உங்ககிட்ட சொன்னார்? நாம் தமிழர் செய்யவில்லை, நாம் தமிழர் செய்யவில்லை. ரஜினி அண்ணாதுரையும் காமராஜரையும் ஆதரிக்கிறோம் உங்ககிட்ட சொன்னாரு. தமிழறிவு மணியன் ஏறக்குறைய 3 மணி நேரம் பேசிவிட்டு வந்து இன்னும் 13 நாட்கள்ல கட்சி ஆரம்பிக்க போவதாகவும் ரஜினி காமராஜர் அண்ணா வழியை பின்பற்ற போவதாகவும் டிக்ளேர் செய்கிறார். பார்க்காத ஒன்றை, பேசாத ஒன்றை கற்பனையாக தமிழறிவு மணியன் மாதிரியான மூத்த நபர்கள் சொன்னால் தமிழகத்தில் அவர்களுடைய வாக்கிற்கான மதிப்பு என்னங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நீங்க தமிழறிவு மணியனை குறைச்சு மதிப்பிடுறீங்களா? ரஜினியால காமராஜரையும் அண்ணாவையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? அரசியலிலே நான் தமிழறிவு மணியன் அவர்களை மதிப்பிடக் கூட விரும்பவில்லை, அதை விட்டுருவோம். அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார், ஒருவேளை காமராஜர் அண்ணாவினுடைய பாதையை ரஜினி பின்பற்றுவார் என்று சொன்னால், சரியான பாதையை பின்பற்றுவார் என்று சொன்னால் நாங்களும் அதை வரவேற்போம், அதில் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு படி, கடந்த காலம் என்று சொன்னால் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்ல, கடந்த வாரம் 10 நாட்களுக்கு முன்னால் நடந்த நடவடிக்கைகளின்படி ரஜினிகாந்த் அவர்களால் காமராஜர் பாதையை பின்பற்ற முடியாது என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இரவு அவர் மாறி இருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் ரஜினிகாந்தோடு பேசவில்லை, அவரோடு நான் விவாதிக்கவில்லை. எனவே நேற்று இரவு அவர் மாறி இருந்திருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை. என்ன புரியல, என்ன கேக்குறீங்க? இல்ல, கடந்த வாரத்திலிருந்து மாறி இருக்கிறார் அப்படின்னீங்களே, என்ன சினாரியோல அவர் மாறி இருக்காரு? கடந்த வாரம் அப்படி அவர் என்ன பண்ணாரு? மாறி இருக்கலாம்ங்கற எனக்கு தெரியாது, மாறி இருக்கலாம்ங்கற. அதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் ரஜினி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முகமாகத்தான் இந்த மண்ணிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஹிந்துத்துவா சக்திகள் ரஜினிகாந்தோடு எப்பொழுதும் மிக நெருக்கமான தன்மையில இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் காட்டப்பட்டிருக்கிறது. மாநில சுயாட்சி என்கிற விஷயம் எல்லாம் என்னவென்று கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனைகளுக்கும் அவர் முன்னின்று போராடியவரோ, கருத்து சொன்னவரோ இல்லை. ரஜினிக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிற பட்டியலை நாம் தமிழர் கட்சி ஆபீஸ்ல கொண்டு வந்து யார் கொரியர் பண்ணது? வேண்டியதில்லை, பத்திரிகை போட சொல்லுங்க. உங்க இதுல நீங்க அரசியலுக்கு வராத ஒரு நபரை, அரசியல் அவருடைய கொள்கை என்னன்னு தெரியாத ஒரு நபரை, மாநில சுயாட்சி குறித்து அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு என்ன முடிவுக்கு வர்றீங்க கல்யாண சுந்தரம்? நீங்க தானே சொல்றீங்க அடுத்த வாரம் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்று. கட்சி ஆரம்பிச்சா நீங்க எதுக்கு பேசுங்க? கட்சி ஆரம்பிச்சா அவர் கொள்கை சொன்ன பிறகு நீங்க தோரணம் கட்டி தூங்க விடுங்க, பிரச்சனை அது இல்ல. அவருக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிற ஒரு விவாதத்தை ஏன் அணுகுறீங்க? நெல்சன் அப்படினா நம்ம விவாதமே செய்ய வேண்டியது இல்லையே. என்னுடைய கேள்வி, இந்த முன்முடிவோடு விவாதமே செய்ய வேண்டியது இல்லையே. ரொம்ப எளிமையான விஷயம். திமுகவோ அதிமுகவோ ரஜினி கட்சி தமிழர் கட்சி ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார் ஸ்டேட்மெண்ட்டுக்கே எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், திமுக அதிமுகவை விடவும் ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்கிற பயம் நாம் தமிழருக்கு தான் இருக்குதுங்கிறதா ஸ்டேட்மெண்ட்.
அதுக்கு அதான அர்த்தம். உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தின் மீது எங்களுக்கு அச்சம் இருக்கிற காரணத்தால் அந்த அச்சம் எங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். தமிழறிவு மணியனுடைய இந்த ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், 2 முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஒன்று, இன்னும் 2 வாரத்தில் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார், அதனுடைய நம்பகத்தன்மை 2 வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அண்ணா காமராஜர் வழியில் பயணிக்க போகிறார் அப்படிங்கிறது கட்சி தொடங்குகிற எல்லோரும் சொல்லுகிற டிஃபால்ட் சென்டென்ஸ். நீங்க அவங்க 2 பேரையும் தவிர்த்துட்டு தமிழகத்தில் யாரும் அரசியல் குறித்து பேச முடியாதுங்கிறனால வழக்கமாக அவர் சொன்னதை தமிழறிவு மணியன் பூதாகரமாக்குகிறாரா, அல்லது உண்மையிலேயே தமிழகத்தினுடைய 2 முக்கியமான ஆளுமைகளை ஸ்வீகரிப்பதன் மூலமாக அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியும் நம்புகிறாரா? இல்லை, இங்கே நீங்கள் அப்படி அரசியல் பண்ணாதான் இந்த மண்ணில் அரசியலே பண்ண முடியும். சரி, ஏன்னா இதில் காமராஜர் போட்ட ஒரு விதையை தான் அண்ணா வளர்த்தெடுக்கிறார். அது காமராஜரை ஐயா காமராஜரை பொறுத்தளவில் வரலாற்று ஒரே வரியில மாத்துறீங்க. இல்லை, நான் சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னா, ஐயா காமராஜர் தேசிய கட்சியில் இருந்தாலும் மாநில நலன் குறித்த ஒரு பார்வை அவருக்கு மிக அதிகமாக இருந்தது. நீங்கள் இந்தியா முழுக்க மின்சாரமயமானதில் ஐயா காமராஜர் இருந்த பொழுது 24% நகர கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு அந்த அளவுக்கு தொலைநோக்கு இருந்தது. கல்வி பள்ளிக்கூடங்களை கட்ட ஆரம்பிக்கிற பொழுது அது பெரியாருடைய நீட்சி தானே. நான் மடியேந்திரன், நீ படி அப்படின்னு சொல்றதெல்லாம் பெரியாருடைய நீட்சி தானே. ஆனால் எந்த புள்ளியில் ஐயா காமராஜரும் அண்ணாவும் மாறுபடுகிறார்கள், அல்லது ஒரு புள்ளியில் நாம் வழக்கமாக சொல்கிறோம்ல, இந்த மண் காமராஜரையே தோற்கடித்த மண்ணு தானே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஐயா காமராஜரை யார் தோற்கடித்தார் என்றால் அதை விடவும் நவீனத்தை பேசிய அறிஞர் அண்ணா தோற்கடித்தார். அது எந்த இடம்னா, கட்டமைப்பு ரீதியாக ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பார்ட்டியை எப்படி கட்டுவது என்பதை இந்தியாவுக்கே சொல்லிக் கொடுத்தது அண்ணா தான். அதை வேறு கிளையில் இருந்து எப்படி கட்டி எழுப்புவது. அண்ணா காமராஜருடைய வரலாற்றை தாண்டி இல்ல, இந்த 2 பேரும் ரஜினி எப்படி உள்வாங்க போறாருன்னு அதுதான் நான் சொல்றேன். எந்த இடத்துல ஐயா ரஜினி ஒருவேளை இவர்கள் இருவரையும் சுவீகரிப்பதாக இருந்தால் 2 இடங்களில் தான் சுவீகரிக்க முடியும். ஒன்று, அறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அரசியல் கட்டமைப்பை அவர் உள்வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த அரசியல் நீங்க சொல்ற அரசியல் கட்டமைப்புங்கிறது ஒரு அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு. கிளைக்கழகத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒன்றியம், மாநகரம், மாவட்டம் என்று மாநில பிரதிநிதிகள் என்று இருக்கக்கூடிய அதுதான் மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்டமைப்பு. இன்றைக்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே இல்ல. நீங்க முன்வைக்கிறது அண்ணாவினுடைய கொள்கை சார்ந்த கட்டமைப்பு இல்ல. நான் எந்த இடத்துக்கு வரேன், காமராஜர் ஐயாவிடம் இருக்கக்கூடிய நீங்க ஏன் தேசிய கட்சிகள் இந்த மண்ணில் தோற்று போயின என்றால், தேசிய கட்சியில இருந்த போது கூட ஐயா காமராஜர் மாநில நலன் சார்ந்த விஷயங்களை தான் முன் வச்சார். தேசிய கட்சிகள் டெல்லி பேசுறத அவர் இங்க எதிரொலிக்கக்கூடிய ஒரு குரலாக அவர் இல்லை. ஆக இந்த புள்ளி இருக்குல்ல, இது 2மே இது ஒரே நீட்சி தான், ஒரே நீட்சியான கோடு தான். இந்த 2ஐயும் உள்வாங்குவது என்பது கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நாம நிறைய பதில் சொன்னாலுமே கூட அவருடைய பக்கம் இருக்கிற நியாயம் என்பது பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சியோடு தொடர்ந்து நெருக்கம் காட்டுகிற ஒரு நபர், இந்தியா என்கிற இந்த அமைப்பின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டிருக்கிற ஒரு நபர், தேசியத்தின் மீது மிகப்பெரிய பிடிப்பு கொண்டிருக்கிற ஒரு நபர், மாநில நலன் சார்ந்த விஷயங்கள்ல தேசிய கட்சிகளை தீவிரமாக எதிர்ப்பாரா, பாஜகவை ஆளும் பாஜகவை எதிர்ப்பதற்கான சூழல் இருக்கிறதா? நீங்க காமராஜரை முன்மொழிகிறது அப்படிங்கிறது, அப்ப நீங்க காமராஜரை முன்மொழிகிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநில நலனுக்காக திமுகவும் அதிமுகவும் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ ஏறக்குறைய அந்த ஸ்டாண்ட் ரஜினி எடுத்தாகணும். அப்படி ஒரு சூழ்நிலை ரஜினிக்கு வந்தால் அது செய்வாராங்கிறதா என்னோட கேள்வி. மாநில நலன் சார்ந்து நீங்க ஐயா காமராஜர் மேல அந்த எல்லையை பிரித்த பொழுது மேடு என்ன பல்ல என்ன அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தவிர வேற எங்கேயுமே மாநில நலனை ஐயா காமராஜர் திமுகவுக்கு இணையாக எங்கேயுமே விட்டு கொடுக்கல. அதை நாம உள்வாங்கிக்கணும். இப்போ ஐயா ரஜினி முன்னாடி இருக்கக்கூடிய சவால் அதுதான். ஏன்னா இந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் சந்திக்கல, நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரே வரி எனக்கு தேவைங்கிறது, காமராஜர் அண்ணாங்கிறது வழக்கமா அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிற சொற்றொடரா, இல்ல அவர் ஏதோ ஐடியாலஜிக்கல் ரெடி பண்ணி அதை ப்ராசீட் பண்றதுக்காக முயற்சி பண்றாரா? ஐடியாலஜிக்கலா ரெடி பண்ணி ப்ரொசீட் பண்றாரா இல்லையாங்கிறத தாண்டி அப்படி ரெடி பண்ணி ப்ரொசீட் பண்ணாதான் இந்த களத்துல ஐயா ரஜினியால நிக்க முடியும். எந்த கேள்விக்கும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு சொன்னா பெருமாள் மணி ஆப்ஷன் சி ஐ தேர்வு செய்கிறார். அது ஏன் அப்படிங்கறத நமக்கு தெரியல. தொடர்ந்து பேசலாம். எனக்கு ஆளுர் ஷானவாஸ் அவர்களிடம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏன் எல்லாரும் பதறாங்க? அண்ணாவையும் காமராஜரையும் பின்பற்றி எனது அரசியல் பயணம் இருக்கும்னு ரஜினி தமிழறிவு மணியிடம் சொன்னதாக தமிழறிவு மணியின் ஊடகங்களுக்கு சொல்கிறார். இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி ஆவதற்கோ என்ன இருக்கிறது? அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு ரஜினிக்கு தகுதி இல்லைங்கிற ஒரே புள்ளியில் பாமகவும் நாம் தமிழரும் வந்து நிற்கிறார்கள். எப்படி இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டு மகிழ்ச்சி அடைவதற்கு தான் நிறைய இருக்கிறது. சரி, ஏன்னா
ரஜினி வந்தால் வரவேற்போம் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் அவர் எந்த வடிவத்தில் வந்தாலும் வரவேற்போம்னு சொல்லலை. அவர் வந்தால் வரவேற்போம், ஆனால் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தால் என்ன விளைவு ஏற்படும், பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தாலும் சரி அல்லது பாரதிய ஜனதாவோடு அணி சேர்ந்தாலும் சரி எத்தகைய விளைவை அவர் தமிழ்நாட்டில் சந்திக்க வேண்டி வரும், அவருக்கு என்ன அதில் கிடைக்கும் என்பதையும் சேர்த்தே தான் எங்கள் தலைவர் தெளிவுபடுத்தினார். இன்னைக்கு அந்த புள்ளிக்கு வந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ இன்னைக்கு ரஜினி வந்து கட்சி தொடங்க வேண்டியது வரைக்கும் சொல்லலை, 13 நாள் என்கிற கெடுவையும் அவர் சொல்லலை, காமராஜர் அண்ணாவளியும் இதுவரைக்கும் அவர் சொல்லலை. அவர் சொல்லுவதாக வெளியே வரக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். அந்த தகவல் அடிப்படையிலே நம்ம உண்மையை எடுத்துக்கிட்டால் கூட தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி கள நிலவரம் என்பது பாரதிய ஜனதா இவ்வளவு நாளும் கடைபிடித்து வருகிற கொள்கைக்கு எதிரானது என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கவோ கட்சி நடத்தவோ முடியும், மக்களுடைய அபிமானத்தை பெற முடியும் என்பது ரஜினிக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கலாம். நாம சொன்னது அதுதான். அவருக்கு நீங்க கட்சி தொடங்கலாம்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஒரு தேசிய கட்சி கூட எப்படி செயல்பட முடியும் என்பதற்கு பெருவாழ்மணி சொன்னது போல காமராஜர் முன்னுதாரணமா இருக்கிறார். இந்தி திணிப்பு வந்த போது நேரு கூப்பிட்டு காமராஜர் சொல்றாரு, பெரியார் உங்க நண்பர் தானே, நீங்க பேசி சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பெரியார் எனக்கு நண்பர் தான், இந்திக்கு நண்பர் இல்லையேன்னு சொன்னார் காமராஜர். அதுதான் முக்கியம். அப்போ அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் முதலமைச்சராக அதன் பிரதிநிதியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய மாநிலம் உரிமை என்ன உணர்வு என்ன என்பதை புரிந்து கொண்ட தலைவராகத்தான் இருந்தார். அதே மாதிரி அண்ணாவுக்கு இருக்கிற சமூக நீதி பார்வை. அப்ப இந்த சமூக நீதி, மாநில நலன், மொழி உரிமை இதையெல்லாம் உள்வாங்கியவர்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து களம் அமைக்க முடியும், மக்களுடைய அபிமானத்தை பெற முடியும். அது எவ்வளவு பெரிய சினிமா கவர்ச்சியில் வந்தாலும் எனக்கு ஷானவாஸ் நீங்க ஜெயலலிதா அவர்களே அதுக்கு சான்று. இல்ல நம்ம 50 ஆண்டு கால இல்ல 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றின் அடிப்படையில் தமிழகத்தை எடை போடுறோம். இந்தியா முழுக்க தற்போது உருமாறி கொண்டு இருக்கிற அரசியலுடைய ஸ்பேஸ் பல மாநிலங்கள் அது பல தளங்களில் புதிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு வகையிலான மிடில் கிளாஸ் மத்தியில் நீங்க சொல்ற இந்த திராவிட மாநில நலன் தவிர்த்து ஒரு தேசிய உணர்வு, ஒரு தேசிய எழுச்சி சார்ந்து அது சார்ந்த பார்வை பாஜக முன்வைக்கிற ஒரு பெரிய பரந்துபட்ட ஸ்பேஸுக்குள்ள தங்களை உள்ள கொண்டு போறதுக்கு ஒரு பெருவாரியான மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த உண்மையை இல்லைன்னு மறுக்க போகிறாரா ஆலூர் ஷானவாஸ்? அந்த தேசியவாதத்தை முன்வைக்கிற காமராஜர் முன்வைக்கிற மாநில உரிமைகளோடு கூடிய தேசியவாதம்ங்கிற ஒரு புது கான்செப்டோடு வந்தால் அப்போதும் பாஜகவை பக்கத்துல சேர்க்காதீங்க, சேர்த்தீங்கன்னா ஆதரிக்க மாட்டோங்கிற ஸ்டாண்ட்ல தான் நிக்க போறீங்களா? இல்ல, பாஜகங்கிறது ஒரு கட்சி அல்ல. அது நீங்க பாஜகவினுடைய கொள்கை தான் இங்க பேசுபொருள். அப்ப அந்த கொள்கைக்கு ஏற்ப ரஜினியும் ஒரு கட்சி தொடங்கி அதே கொள்கையை கடைபிடித்தாருன்னா அவருக்கும் இங்க வந்து இடம் கிடைக்காது என்பதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியில இருந்து சொல்றோம். நீங்க கள நிலவரத்தை தான் நம்ம சொல்றோம், நாம புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்லல. நீங்க தமிழ்நாட்டினுடைய இன்றைய போக்க பாருங்க, இந்தியாவிலேயே அதிகப்படியான போராட்டங்கள் நடக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க வந்து தென் மாவட்டத்தில் தொடங்கி தஞ்சை பெல்ட்ல இருந்து கோவை மண்டலம் வரைக்கும் வகை வகையான போராட்டம் நடக்குது, ஒவ்வொரு பிரச்சனைக்கா நடக்குது. எதற்கு நடக்குது? இன்னைக்கு மாநில அரசை எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டங்களை விட மத்திய அரசு இந்த மாநிலத்தின் மீது திணிக்கிற அந்த திட்டங்களை எதிர்த்து தான் போராட்டம் நடக்குது. அப்ப மனோநிலை எப்படி இருக்கு? விவசாயிகள் போய் இங்க இருந்து அங்க போய் போராடிட்டு இருக்காங்க. நெடுவாசல்ல போராட்டம் நடக்குது, கூடங்குளத்துல போராட்டம், மீத்தேனுக்கு எதிராக போராட்டம், கெயிலுக்கு எதிராக போராட்டம், காவிரிக்கு போராட்டம். பாஜக அல்லது காங்கிரஸ் ரெண்டு பேருடைய நிர்வாக ரீதியிலான திட்டங்கள் தான் இப்ப நீங்க அடுக்கிற எல்லா திட்டங்களுமே. அதை எதிர்க்கிறதுங்கிறது வந்து நீங்க நிர்வாகத்தை எதிர்க்கிறதுங்கிறது தான். ஆனால் பாஜகவை எதிர்க்கிறது அதை நீங்க காயின் பண்றது சரியில்லை. இப்ப காங்கிரஸ் இருந்தாலுமே ஜிஎஸ்டி இதே மாதிரியான ப்ரொசீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓஎன்ஜிசில இருந்து நீங்க சொல்ற எல்லா பெருவாரியான திட்டங்களும் இந்தியாங்கிற கான்செப்டுக்குள்ள காங்கிரஸும் பாஜகவும் நிர்வாக ரீதியிலாக பல திட்டங்களை அடுக்குகிறார்கள். நீங்க அதை எதிர்த்து போராடுறதையும் ஐடியாலஜிக்கல் போராட்டத்தையும் ஒண்ணாக்குறது எந்த இடத்துல சரியான? இவ்வளவு நாளும் தமிழ்நாடு தன்னுடைய ஐடியாலஜியை எவ்வளவு பெரிய காங்கிரஸாக இருந்தாலும் எதிர்த்து தன்னுடைய ஐடியாலஜியை நிலை நிறுத்தியதா இல்லையா? காங்கிரஸ் இருக்கும்போது இதே நீட்டிலிருந்து நாம் வந்து தப்பித்தோமா இல்லையா? இந்தி திணிப்பை வந்து நாம எதிர்த்து அதுல ஜெயிச்சோமா இல்லையா? எல்லாத்திலையும் வந்து வெற்றி பெற்றோம். ஆனா இன்னைக்கு தான் இப்போதுதான் முதல் முறையாக தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நீட்டு இப்பதான் வந்து நம்மளால என்ன செய்ய முடியாம திணறிட்டு இருக்குது அரசாங்கம். அப்ப நம்ம அதை பார்க்கணும். அப்ப இன்னைக்கு அந்த கொந்தளிப்பு அதிகமாயிட்டு இருக்குது. அப்ப இதை வந்து நியாயப்படுத்தக்கூடிய நீட்டு விலக்கு கிடைக்காதது மகிழ்ச்சி என்று பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு கட்சி எப்படி தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியோட ஒத்து போகும்? தமிழ்நாட்டினுடைய மக்கள் அந்த கட்சியை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அப்படி வாதம் புரியக்கூடிய நீங்க நிறைவேற்ற தீர்மானம் எங்க கிடக்குது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை எப்படி ஏத்துப்பாங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பெரும்பான்மையோட பதில் என்ன?
இல்ல இப்போ எந்த இடத்துல இவர் இப்ப ஐயா ரஜினி எந்த இடத்துலயுமே பாஜகவோட ஒத்து போறேன்னு சொல்லவே இல்லையே. இல்ல ஒரு தொடர்ந்து ஆன்மீகத்தை ஆழமாக நம்புகிற இந்துத்துவ தலைவர்களோடு ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற ரஜினி அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு கட்சி தொடங்கி அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிற போது எப்படி இதுவரைக்குமான தனது 65 ஆண்டு கால வரலாற்றினுடைய தன்னுடைய அனுபவத்திலிருந்து மொத்த ரஜினியையும் கலட்டி வச்சுட்டு அரசியலுக்காக ஒரு புது ரஜினியை எப்படி உருவாக்க முடியும்? பாலு அவர்கள் கேள்வியில் இருக்கிற நியாயமே அதுதான். உங்க அரசியல் ட்ராக் ரெக்கார்டு உங்க சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. நீங்க உங்க ரஜினியை கழட்டி வச்சுட்டு இப்ப புதிய ரஜினியை எப்படி அறிமுகப்படுத்த முடியும்? நிச்சயமா இது ரொம்ப நல்ல கேள்வி. ரஜினி 2.0 நீங்க ரொம்ப நல்ல கேள்வி. ஆனா எல்லா பெரிய தலைவர்களையும் பாருங்க, இந்தியால எந்திச்ச எந்த ஜனநாயகத்துல எந்திச்ச பெருங்கொண்ட தலைவர்களையும் பாருங்க, அவங்க ஒரு தன்முரணுக்குள்ள இருந்தா எந்திச்சு வருவாங்க. நீங்க ஜெயலலிதா அம்மா இங்க வந்தப்போ உன்னோட ஐடென்டிட்டி என்னன்னு நாம கேட்ட மண்ணு தான் அவங்க இறந்தப்போ தாயேன்னு கண்ணீர் விட்டுச்சு இல்லையா? இந்த முரண் எல்லா பெரிய தலைவர்களுக்கும் உண்டு. கலைஞரையா எந்திச்சு வந்த பொழுது அவருடைய அடையாளம் என்னன்னு கேள்வி கேட்டது. ஆனா இன்றைக்கு அவருடைய இந்த காலகட்டத்தில் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ எழுந்து வருகிற போது அவங்களோட ஐடென்டிட்டி என்னங்கிறது நம்ம கேள்வி கேட்டா அதுக்கு முன்னாடியான ட்ராக் ரெக்கார்டு வேறங்க. இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க எந்த பெரிய தலைவரை வேணாலும் எடுத்துக்கங்க. நேரு ரொம்ப லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவர். ஆனா நவீன இந்தியாவை அவர் தான் கட்டினாரு இல்லையா? நீங்க இந்த ரெண்டோட தான் நேருவை நீங்க இணைச்சு பார்க்க முடியும். ஒரு எளிய படிக்காத பின்புலத்துல இருந்து காமராஜர் வந்தாரு. அவர் தான் தமிழ்நாட்டை தூக்கி ஒரு நவீன தமிழ்நாடா அவ்வளவு கல்வி கூடங்கள் மட்டுமல்ல அதுக்குள்ள ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் கட்டினார். ஆக இந்த முரண் இருக்குல்ல, இந்த தன்முரனுக்குள்ளதான் ஒரு தலைவன் எந்திக்கிறான். இந்த தன்முரனை ரஜினியால் வெல்ல முடியுமே. ஆனால் தன்னால் ஆன்மீகம் பேசிக்கொண்டு தான் இவ்வளவு காலமும் இமயமலையும் சுவாமி ராமாவையும் பற்றி பேசிக்கொண்டு சித்தானந்தரையும் பற்றி பேசிக்கொண்டு ஒரு திராவிட அரசியலுக்குள் அல்லது மாநில நலன் பேசுகிற அரசியலுக்குள் ஒரு தலைவராக அவர் எழ முடியுமே என்றால் இந்த சவாலை அவர்தான் சந்திக்கணும். அப்படி சந்தித்தால் தான் அந்த கிரீடம் அவருக்கு வழங்கப்படும். அப்படி சந்தித்தவர்களுக்கு தான் கிரீடம் வழங்கப்பட்டு இருக்கிறது. கலைஞரையா மட்டும் எந்தித்து வரவில்லை என்றால் திமுக ஒரு 5 முதலியார் கட்சி என்கிற இடத்தை தாண்டி இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அவர் எழுந்து வந்து ஒரு பெருங்கொண்ட திராவிட தலைவராக நிற்கிற பொழுதுதான் அதனுடைய எல்லை வீழ்கிறது. ஆக எழுந்து வருகிறவர்களுடைய பின்புறம் முக்கியமல்ல, அவர்கள் அந்த தன் முரண்களை வென்று எப்படி எழுந்து வருகிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். எம்ஜிஆர் வழிதானே ரஜினிக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கும். அவர் ஏன் எம்ஜிஆர் வழியை பின்பற்றாமல் காமராஜர் அண்ணா வழி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு கேள்வி. அரசியலுக்கு வரப்போவதாக சொல்லாத கமலஹாசன் தொடர்ச்சியாக அமைச்சர்களை நடுங்க வைக்கிற அளவுக்கு பொதுமக்களினுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டோடு தொடர்ந்து அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார். அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று முடிவு செய்திருக்கிற கமல்ஹாசனுடைய அரசியல் செயல்பாடுகளும் அரசியலுக்கு வரப்போவதாக சொல்கிற ரஜினிகாந்தினுடைய அரசியல் செயல்பாடுகளும் ஏன் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது? எம்ஜிஆர் வழியை ரஜினியும் தேர்ந்தெடுக்கவில்லை. கூடுதலாக பேசலாம். கேள்வி நேரம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. அண்ணா வழியில் செல்கிறாரா ரஜினிகாந்த்? தலைப்பை பார்க்கிற போதெல்லாம் பாமக பாலு அவர்கள் கொஞ்சம் உருமுகிறார். நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். இன்றைய நிகழ்ச்சி குறித்த ஒரு ட்விட்டர் போல் ஒன்று நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரஜினிக்கு பொருத்தமான அரசியல் வழி எது என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். அண்ணா வழி, காமராஜர் வழி, இந்தியாவினுடைய மிக முக்கியமான அரசியல் நகர்வு அப்படிங்கிறனால மோடி வழி, கோர்ஸ் ரஜினிக்கு உரிய தனி வழின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நேயர்கள் தொடர்ந்து வாக்களிச்சிட்டு இருக்காங்க. முடிவு என்னங்கிறத இன்னும் சில நிமிடங்களில் பார்க்கலாம். எனக்கு மனுஷபுரம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, கமலை போல ரஜினியால் ஆளுங்கட்சியை நேரடியாக எதிர்க்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இல்ல இறங்கி மொத்தமா செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரா? இல்ல இது எல்லாத்தையுமே நீங்க தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரஜினி என்ன யோசிக்கிறாங்கிறத பத்தியே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இதுதான் பெரிய ஆச்சரியம். ரஜினி எப்படி யோசிப்பாருன்னே யோசிக்கிறது. பொதுவா தலைவர்கள் கருத்து சொல்லுவாங்க, அந்த கருத்தை பத்தி நம்ம விவாதிப்போம், பேசுவோம். அவர் அப்படி யோசிப்பாரா, இப்படி யோசிப்பாரா, அதை செய்வாரா, இதை செய்வாரா? 4 நூற்றாண்டு காலமாக நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ரஜினி எப்படி யோசிப்பார் என்று. இது உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு அரசியல் மூவ் வேறு எங்குமே இருந்திருக்காது. அந்த வகையில் ரஜினிக்கு ஒரு தனிச்சிறப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். சரி, பொதுவாக எல்லா கட்சிகளுமே ரஜினியை பார்த்து பயப்படுகின்றன என்கிற ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீர்கள். அது முழுமையான கருத்து அல்ல. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்களை பற்றியோ கமல் அவர்களை பற்றியோ எதிர்மறையாகவோ பதட்டத்துடனோ நாங்கள் எந்த கருத்தையும் கூறியதில்லை. அப்படி கூற வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இருந்ததில்லை. ஆனால் சில சிறிய கட்சிகள் அவர் ரஜினியை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அவர் போட்டியாக இருக்கக்கூடும் என்கிற அடிப்படையில் வேண்டுமானால் அவர்கள் பதட்டம் அடையலாம். அது அவர்களுக்கிடையே உள்ள ஒரு பிரச்சனை. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு கருத்தை முடிக்க முடியாமல் போய்விட்டது. வரலாறு எப்பொழுதுமே மனிதர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறது.
ஒரு குறிப்பிட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்கள், நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீர்கள், அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. இன்றைக்கு ரஜினி என்ன சொல்கிறார்? நதிநீர் இணைப்பை பற்றி பேசுகிறார். நதிநீர் இணைப்பு வந்தால் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடுவேன் என்கிறார். நதிநீர் இணைப்பை செய்ய வேண்டும் என்றால் ரஜினி தமிழக முதலமைச்சராக கூடாது, இந்தியாவினுடைய பிரதமரானால் தான் அதை செய்ய முடியும். ஆனால் ரஜினி எதை பற்றி பேசி இருக்க வேண்டும் என்றால், காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்க மத்திய அரசு மறுக்கிறது, அதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, உச்சநீதிமன்றமே கேட்கிறது. எதற்காக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று மத்திய அரசை பார்த்து கேட்கிறது. தமிழர்களுடைய உடனடி பிரச்சனை அது. அந்த பிரச்சனையை ரஜினி அவர்கள் எழுப்பி மனுஷபுத்திரன், எனக்கு இங்க கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி இல்ல, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பெரும்பான்மை வச்ச ரொம்ப முக்கியமான ஒரு வாதம், இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே தங்களுக்குள்ள ஏதோ ஒரு நாள் தன்முரண் ஏற்பட்டு அதுல இருந்து வெளியில வந்துதான் மக்கள் கிட்ட பேசுறாங்க. ரஜினிக்கும் அப்படி ஒரு முரண் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத ஏன் உங்களால் நம்ப முடியல? எனக்கு என்னன்னா, ரஜினி என்ன பேசுகிறார், என்ன சிந்திக்கிறார் அப்படிங்கறத பத்தி நாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் இப்படித்தான் சிந்திப்பாரு, நாம ஏன் ஒரு முன்முடிவுக்கு வர்றோங்கிறதா என்னோட கேள்வி. முடிவுக்கு வரல. இல்ல, இது ரொம்ப நல்ல கேள்வி, இது ரொம்ப நல்ல கேள்வி. இப்பொழுது கலைஞர் அவர்களை பற்றி அல்லது ஏன் நேரு அவர்களை பற்றி கூட தம்பி பெருமாள்மணி பேசினார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நேரு அவர்கள் ஒரு தனிப்பட்ட செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சில்வர் ஸ்பூனில் பிறந்த ஒரு குழந்தை அல்ல. அவர் மோதிலால் நேருவினுடைய தொடர்ச்சியாக வந்த இந்திய தேசிய இயக்கத்தினுடைய, இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக நேரு என்கிற தலைவர் உருவாகி வருகிறார். அதே போல கலைஞர் அவர்கள் சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், அதே போல திராவிட இயக்கம் என்று ஒரு நீண்ட பாரம்பரியத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த பல சமூக நலத்திட்டங்களை எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வழியில் பின்பற்றுகிறார். அப்படி இருக்கிற போது திராவிட இயக்கத்திற்கு என்று சில பொதுவான கோட்பாடுகள் இருக்கின்றன. அந்த இயக்கத்திற்குள் தன்னை இணைத்துக் கொண்டதால் தான் ஜெயலலிதா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைத்தது. இந்த பின்புலம் எதுவுமே இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நடிகையாக மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தால், ஒரு தனி கட்சி தொடங்கி இருந்தால், அவர் இந்த செல்வாக்கை பெற்றிருப்பாரா? நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் சரிதாங்கறதானே? நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் சரிதாங்கறதானே தமிழர் மணியன் சொல்றாரு. குதிக்க முடியும். நீங்க சொல்ற அதே ஸ்டேட்மெண்ட் தமிழர் மணியனும் சொல்றாரு. கட்சி ஆரம்பிச்ச பிறகு காமராஜரையும் அண்ணாவையும் தன் கட்சியினுடைய அடையாளங்களாக மாற்ற முனைகிறார். திராவிட வழியில் செல்ல போகிறார். தேசிய கட்சியிலும் இருந்த திராவிட முகமாக காமராஜர் இருந்தது போல மாற முனைகிறார். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருந்திருந்ததுன்னா, இன்னைக்கு காமராஜரை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செஞ்சு வெற்றி பெற்றிருந்தா காங்கிரஸ் தான் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கணும். இங்க நான் என்ன சொல்றேன்னா, ஒருவர் இதுவரைக்கும் அண்ணாவுடைய பேரையே சொன்னது கிடையாது, அண்ணாவுடைய எந்த கொள்கையும் ஒருத்தர் பேசியது கிடையாது. காமராஜரோட பேரை பயன்படுத்தி அரசியல் செஞ்சு வெற்றி பெற முடியாதுன்னு மனுஷபுத்திரன் சொல்றாரா? பிரச்சனைகள் காமராஜர்ங்கிற பேரை பயன்படுத்தி அரசியல் செய்து வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாவினுடைய பெயரை நெல்சன், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சி பெயரோடு திராவிடம் என்கிற பெயரை இணைத்துக் கொண்டார். ஆனால் அவர் என்ன திராவிட அரசியலை முன்னெடுத்தார், என்ன திராவிட கொள்கையை அவர் முன்னெடுத்தார்? பேரை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். அண்ணா பெயரை பயன்படுத்தி அரசியல் செய்தால் வெற்றி பெறலாம் அல்லது திமுகவை ஆதரிக்கலாம், அதுக்கு மதிப்பு இருக்கிறது. காமராஜருடைய பெயரை பயன்படுத்தினா ஓட்டு விழாதுங்கிறீங்களா? வெறுமனே ஐகார்டாக வெறும் பெயராக புரிந்து கொள்வது என்பது தமிழர் மணியனுடைய அரசியல் அறியாமை. அதற்காக பரிதாபப்படத்தான் முடியும். தொடர்ந்து பேசலாம் மனுஷபுத்திரன். பாலு, இங்க கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, கமல்ஹாசனுடைய தொடர்ச்சியான அதிமுக எதிர்ப்பு அல்லது தமிழக அரசாங்க எதிர்ப்பு மாதிரியான ஒரு தீவிர செயல்பாட்டுக்குள்ள ரஜினி வராமல் இருப்பது அப்படிங்கிறது பாய்வதற்காக பதுங்குகிறாரா? ஒன்றும் இல்லைங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நம்ம நான் என்ன சொல்றேன், நம்ம விவாதம் பண்ணி நம்மளை பார்த்து காமெடியா பாக்குறாங்க மக்கள். சரி, ரொம்ப நகைச்சுவையா பாக்குறாங்க. சரி, ஏதோ வேலை வெட்டி இல்லாம சாயந்தர நேரத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. சரி, ஏதோ காரணம் இல்லாம ஏதோ ஒரு தலைப்படுத்தி வச்சு ஏதோ சாயந்தர நேரத்தில் பேசணுங்கிறது 4 பேர். நான் உள்ள விமர்சனத்தை சொல்றேன், தனிப்பட்ட தொலைக்காட்சி இல்ல, பொதுவாகவே மாலை நேரம் ஜனநாயக உரையாடல்கள் பல தளங்கள்ல பேச ஆரம்பிக்கிற போது பொழுதுபோக்காகத்தான், அது தப்பு இல்ல, காமெடியாகத்தான் இருக்கு. இல்ல அது சீரியஸாக நம்ம நினைக்கல. நான் இந்த மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய விவாதத்தை மாலை நேர சட்டமன்றம் என்று நான் சொல்வேன். பல விதத்தில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் பல சிக்கல்களுக்கு விடை சொல்வதும் பல குழப்பங்களை தெளிவுபடுத்துவதுமான சபாநாயகர் இல்லையா? ஆமா, நீங்க தான் சபாநாயகர், உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்கு. நான் என்ன ஒரு பொருளை சார்ந்து நம்ம விவாதிக்கிறோம். ஒரு மாயை தோற்றம், ஒரு மாய கரு,
அதுவா இருக்குமா இதுவா இருக்குமா என்ற அடிப்படையில் நம்ம விவாதித்தோம்னா 1 மணி நேரம் இல்ல. அவர் அப்படித்தான் செயல்படுவார் நாம நினைக்கிற போதே அது மாயம் தானே. அதுதான் சொல்றேன். அந்த இமேஜினேஷன் அடிப்படையில் நீங்க எந்த விவாதத்தை நாம் கட்டமைத்தாலும் 1 மணி நேரம் இல்ல, ஒரு நாள் முழுக்க போனா கூட விடை கிடைக்காது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு அரசியல்ல நீங்க கூட ஊடகங்கள்னா நான் உங்களை சொல்ல, பொதுவா எல்லோரும் பல பேர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிறாங்க, ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க, பெரிய கட்சின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு ரஜினியோ கமலோ ஒரே ஒரு ட்விட்டு, ஒரே ஒரு அறிக்கை விட்டாக்கா முதல் பக்கம் பெரிய தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தின மாதிரி நம்ம பேசுறோம்னா அதுக்கு என்ன காரணம்னா, சினிமா என்பது தமிழக அரசியல்ல ஒரு ரெண்டும் ஒண்ணா கலந்துருக்குது. ஆனா சினிமாவை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழக அரசியல்ல கொலோச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா கிடையாது. வரலாறு நீங்க பாருங்க. டி ராஜேந்தர் அரசியல் இயக்கம் துவங்கினவர், பாக்கியராஜ் அரசியல் இயக்கம் துவங்கினவர், சரத்குமார் அரசியல் இயக்கம் கொண்டு வந்தவர், இப்படி விஜயகாந்த், இன்னும் சொல்ல போனா ரஜினிகாந்தை விட அதிகமாக ரசிகர் மன்றங்களை தமிழ்நாட்டில் கட்டமைப்பவர். கேளுங்க, நான் சொல்லிடுறேன். பாக்கியராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், அதை விட வரிசையில ரஜினியை வச்சுட்டு போங்களேன். ரஜினியை வச்சுட்டு போங்களேன். ஏன் பதறீங்க? உங்க பதட்டம் தான் இந்த விவாதத்துக்கே காரணம் நான் சொல்றேன். இப்ப பதட்டம் என்று சொன்ன ஒரே ஒரு நெல்சனுடைய வார்த்தைக்கு ஒண்ணு சொல்றேன். தமிழக அரசியலோட ரஜினியோட வாய்ஸை முறியடித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் ஓட்டு போடாதீங்க என்று ரசிகர்களுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் ரஜினி. அந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள் யார் தோற்றார்கள் என்ற வரலாற்றை பார்த்துட்டு பாமக பதறுதா அல்லது கருத்து சொல்லுதான்னு புரிஞ்சுங்க. நீ அந்த 6 தொகுதியில உங்களால ஜெயிக்க முடிஞ்சதுன்னா அவர் வரட்டும் வந்தா பாத்துக்கலாம். உங்களால ஒரு ஃப்ரீ ப்ளோ அடுத்து சொல்றேன். எனக்கு இப்போ ஆலூர் ஷானவாசம் அதே தான் முன்வைக்கிறார். அவர் வந்தால் பாஜகவை ஆதரித்தால் அல்லது பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் வெல்ல முடியாது. ஆனால் அவர் வருவதற்கு அண்ணாவையோ காமராஜரையோ பின்பற்றிய அரசியல் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குங்கிறார். நான் என்னுடைய பதட்டமோ நான் என்னுடைய இந்த கருத்துக்கள் ஆழமாக சொல்வதற்கு காரணம் ஒரு சின்ன லைன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமா என்ற அந்த மாயை, அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர் என்ற இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, இது ஒரு தாக்கத்தை ஒரு விஷயத்தை ஒரு அளவிற்கு மேல் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் மக்கள் இருங்க. விஜயகாந்தோட கூட்டணி வைக்கிற போது விஜயகாந்த் நாசால இருந்தா நான் பேசி முடிக்கிறது ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவிற்கு நான் ஏன் ஆவேசப்பட வேண்டும்? அண்ணாவினுடைய அரசியலையும் காமராசருடைய அரசியலையும் ஒருவர் கையில் எடுப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன நட்டம்? நாங்கள் என்ன அண்ணாவினுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறோமா? திமுக வருத்தப்பட வேண்டும், அண்ணா திமுக வருத்தப்பட வேண்டும். ஒருவேளை அண்ணாவினுடைய அரசியலை எடுத்து திமுகவை அவர் ஒரு வழி பண்ணிட்டார்னா மகிழ்ச்சி தான் எனக்கு. ஆனா என்னுடைய பார்வை அது அல்ல. என்னுடைய பார்வை என்பது விஜயகாந்த் கூட்டணி இல்ல. விஜயகாந்த் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதாவது நான் சொல்ற திருப்பி மீண்டும் சொல்றேன், தமிழக அரசியலில் ரஜினி கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கேக்குற கேள்வியே முட்டாள்தனமான கேள்வியே இல்ல. நாங்க விஜயகாந்தோட கூட்டணி வச்சா என்ன ஆயிடுச்சு? அந்த தேர்தலில் ஒரு உடன்படிக்கை எல்லா கட்சிகளும் வைத்திருக்கிறது. அந்த சூழலில் நாங்கள் ஒரு மாற்றை உருவாக்க வேண்டும். அதிமுக திமுக என்பது வேறு. திரைக்கலைஞர்கள் அரசியலுக்கு பிரவேசத்தை அவ்வளவு கடுமையாக எதிர்க்கிற கட்சி, விஜயகாந்தையே கடுமையாக எதிர்த்த கட்சி. விஜயகாந்தோட கூட்டணி வைக்கிற போது அந்த கேள்வி வரத்தான். அதாவது நீங்க மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நேருக்கு நேராக ஆலூர் ஷானவாசன் இந்த கேள்வி என்னால கேட்க முடியும். அந்த கேள்வியை தான் நான் பாமக கிட்ட கேட்கிறேன். கடந்த காலங்களில் தீவிரமாக எதிர்த்த நீங்கள் அவரோட கூட்டணி வைக்கிறீங்க. தமிழக அரசியல்ல பாஜகவோடு கூட்டணி வைக்காத கட்சி எது சொல்லுங்க? திமுக வைக்கலையா? திராவிடத்தை பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்கலையா? நீங்க அப்படித்தான் பாமக தேமுதிகவோட கூட்டணி வைத்தாங்க. பாமக மத்த கட்சிகளுக்கு என்ன சார் வித்தியாசம்? அது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தனித்துவமான கட்சி. எத்தனை கூட்டணிகளை வைத்தாலும் பாமக தனித்துவமானதுன்னா எத்தனை கூட்டணிகளை வச்சாலும், அதாவது நான் மீண்டும் சொல்றேன் ஒரு கட்சி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம், ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க எல்லாம் பேசுறீங்க, பாமக ஒரு வார்த்தையை சொன்னாலே அதனுடைய ஆதம் அந்தம் எல்லாத்தையும் நோண்டி எடுக்கிறீங்க. உங்களை முக்கியத்துவமா கருதுறோம் சார். கருதுங்க. அதே முக்கியத்துவம் இடதுசாரிகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்படுவதற்காக பவள விழாவில் செல்வதற்காகவும் வேறணும் திமுக வரணும்னு சொல்லுது. ஊழலை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை வீதி எங்கு பேசிய கம்யூனிஸ்ட் இயக்கம் எந்த அடிப்படையில் நீங்கள் ஒன்றாக இணைய துடிக்கிறீர்கள்? ஏதாவது விவாதம் நடத்துனீங்களா? நாம தொடர்ந்து அந்த கேள்வியை கேட்கலாம். அதுக்கு இப்ப இடதுசாரிகள் இந்த வகையில் இல்ல. அதனால நம்ம கருத்து தான் சொல்றேன். நான் தமிழகத்துல இப்ப இருக்கிற 4 பேரை வைத்தோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி நடிகர் என்ற அடிப்படையிலோ என்னுடைய விவாதத்தை நான் சுருக்கிக் கொள்ள விரும்பவில்லை. தொடர்ந்து பேசலாம். கல்யாண சுந்தரம் சார், தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் எம்ஜிஆர் வழியை பின்பற்றாமல் காமராஜர் அண்ணா வழியை பின்பற்றுவது என்பது தொடர்ச்சியாக நீங்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரியான ஒரு பதிலா எடுத்துக்கலாமா? நீங்க நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணிடுவாரு நீங்க சொன்னா அது சரியாக இருக்காது. ஒரு தீவிர அரசியல் பின்புலம் சித்தாந்தம் வேண்டும்னு நீங்க சொல்ற மாதிரி நீங்கள் மானசீகமாக விரும்புகிற தமிழகத்தினுடைய அரசியல் ஆளுமைகளாக இருக்கிற காமராஜர் ஒரு பேரை முன்வைக்கிறார் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பயந்து அப்படிப்பட்ட அறிக்கைகள்லாம் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த
ரஜினி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களினுடைய பாதையை பின்பற்றாமல் காமராஜர் பாதையும் சொல்றீங்களே, ரஜினி அவர்கள் எம்ஜிஆரினுடைய பாதையை பின்பற்ற வேண்டும், அவர் எம்ஜிஆர் போன்ற ஒரு ஆளுமை என்று நீங்கள் எப்படி முடிவு செய்கிறீர்கள்? எனக்கு அது புரியல. ரஜினியோட அரசியலுக்கும் எம்ஜிஆருடைய அரசியலுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. 2 பேரும் நடிகருங்கிற ஒரு பொருத்தத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், இந்த விவாதம் முழுவதுமே தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. நான் அண்ணன் பாலு அவர்களுடைய கருத்தோடு பெருமளவிலே உடன்படுகிறேன். இப்ப ஐயா பெருமாள் மணி அவர்கள் சொன்னதும் அதுதான். அவருக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற உள்முரண் வரவேற்கத்தக்கது என்று சொல்லுகிறார். இந்த பிரச்சனையே அவருக்குள் ஒரு உள்முரண் ஏற்பட்டு விட்டது என்று பெருமாள் மணி ஐயா நம்புகிறார். அப்படி ஏற்படவில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ரெண்டு தான் பிரச்சனை. அது ஏற்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கறது நீங்களே சொல்லிட்டு இருக்கிற தொடக்கத்திலிருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்தா தானே தெரியும். நாங்களும் அதுதான் சொல்றோம், வந்தா தானே தெரியும். வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் தங்களை பெரிய கட்சி என்று நினைத்துக் கொள்ளுகிற சில கட்சிகள் நாங்கள் எதிர்க்கவில்லை, சின்ன கட்சிகள் பதறுகிறார்கள் என்று பேசலாம். ஏன் அவங்க எதிர்க்கலைன்னா நாளைக்கு அவர் கூட கூட்டணிக்கு போக வேண்டிய நேரம் அவங்களுக்கு வாய்ப்பு வந்துடும். அதனால அவங்க எதிர்க்கல. ஆனால் யாரோடும் கூட்டணி தேவையில்லை, தனித்தே இந்த அரசியல் களத்தை சந்திக்க முடியும் என்கிற புதிய இளைஞர் அரசியலை வைப்பதால் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் தொடக்கத்திலிருந்தே. மீண்டும் ஒரு முறை இப்படியான பிற்போக்கு சக்திகளின் கரங்களிலே தமிழ்நாடு சிக்கிக்கொள்ள கூடாது என்பதால் நாங்கள் எதிர்க்கிறோம். இதுல பதற கொண்டும் இல்லை. சீமானவர்கள் ஒரு போராளியாக பார்க்கிறேன் ரஜினிகாந்த் சொன்னாரு. ரஜினிகாந்த் பதறினாரா? பதறனுங்க அடித்து எங்களை சொன்னாரா? அரசியலுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் நேருக்கு நேராக சந்திக்கிறோம். நான் சொல்றேன், முகம் அது காமராஜ் அவர்களையோ அண்ணா அவர்களையோ சொன்னது ரஜினியா? புரியல. பிற்போக்கு சக்தின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்களே, அது ரஜினிகாந்தையா? ஆமாம், ரஜினி அவர்களைத்தான். ரஜினிகாந்த் என்ன செய்ய போகிறார் என்று தெரியாமலேயே விவாதம் நடத்துகிறோம் என்று ஒரு கேள்வியை முன்வைத்து விட்டு ரஜினிகாந்த் என்ன பேச போகிறார் என்றே தெரியாமல் அவரை எப்படி பிற்போக்கு சக்தின்னு சொல்றீங்க கல்யாண சுந்தரம்? ரஜினிகாந்த் அவர்கள் என்ன கொள்கையை முன்வைக்க போகிறார் என்று தெரியாமல் நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீர்கள் என்ற கேள்வியை வைத்ததே நீங்கள் தான். அதை நான் வைக்கிற கேள்வி அல்ல. ரஜினிகாந்த் அவர்கள் இது நாள் வரையில் எப்படி இருந்தார் என்கிற அடிப்படையிலே தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ட்ராக் ரெக்கார்ட் அடிப்படையில் பேசுறேன். நாளைக்கு அவர் முற்போக்கு சக்தியாக மாறினால் ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன சொல்றேன், அண்ணாவின் பாதையை காமராஜின் பாதையை ரஜினிகாந்த் தேர்ந்தெடுத்தால் மகிழ்ச்சி. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கான ஒரு முகமூடியாக அண்ணாவையோ காமராஜரையோ பிடித்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் என்னுடைய வாதம். இது சரியான, ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஒரு சரியான புள்ளி. நம்ம இந்த புள்ளில நின்னு தொடர்ந்து மற்றவர்களோட பேசிட்டு வந்தோம். சொல்லியாகணும். காமராஜரையும் அண்ணா பேரையும் சொல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள பாலிடிக்ஸ் பண்ண முடியாதுங்கிறது மட்டும்தான் இந்த பேர் சூஸ் பண்றதுக்கான காரணமா, இல்ல எம்ஜிஆர் வழிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது இந்த தலைமுறைக்கு ஒரு சரியான பொருத்தமான சொல்லாடலாக இருக்காதுன்னு நினைக்கிறாரா ரஜினி? இல்லை, இன்னைக்கு இருக்கிற சூழலை பார்த்து தான் இங்கே யாருமே கட்சி நடத்த முடியும். நீங்க பெருமாள் மணி சொன்னாரு உள்முரண் ஏற்பட்டு விட்டது. இன்னொரு பெரிய தொடர்ச்சியும் கூட, காமராஜரையும் அண்ணாவையும் தன்னோட தலைவர்கள் ரஜினி சொன்னார்னா அதை சொல்றதுக்கு ஏற்கனவே இங்க காங்கிரசும் திமுகவும் இருக்கிறது. அப்ப இவங்க 2 பேரும் தான் ரஜினி ஃபாலோ பண்ண போறாருன்னா அது இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அது எதுக்கு ரஜினி? இல்லை, எந்த கட்சினாலும் இங்கே அப்படி தான் வர முடியும். நீங்கள் அதை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தலைவர்களினுடைய பெயரை வைத்து கட்சி தொடங்குவதோ, இப்போ காந்திய மக்கள் இயக்கம் இந்தியாவுக்கே தேசத்தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய காந்தியை வச்சு தான் தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன பெரிய இடத்தை பிடிச்சிட்டாங்க அவங்க. அப்போ பேரை வைத்தெல்லாம் அங்கே ஒன்றும் எடுபடாது. அதே மாதிரி எல்லா கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தானே பார்க்கணும். அதில் அதுக்கான கள நிலவரம் இருந்துச்சு இல்லையா? நீங்கள் அப்படியே ஆட்சியை பிடிச்சாலும் சட்டசபையில் நான் இந்த சாதி தான் அப்படின்னு பிரகடனம் சேர்ந்து அதே ஜெயலலிதா 69% இடஒதுக்கீட்டை சட்டமாக்குறதுக்கு போராடி வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நீங்க கட்சி எப்படி நடக்கும்னா அப்படித்தான் நடக்கும். இங்க நீங்க அவர்களுக்கு இந்துத்துவ சார்பு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அந்த சார்பை பிரகடனம் செய்துவிட்டு இங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பியிருக்கும் தமிழ்நாடு ஜெயலலிதா. அதுதான் முக்கியம். எனக்கு எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு பாடம் கிடைச்சது தேர்தலில். இடஒதுக்கீடு கிரிமி லேயர் அடிப்படையில் முடிவு பண்ண அவருக்கு கடைசியில் அந்த தேர்தலில் எவ்வளவு பெரிய பின்னடைவு தமிழ்நாட்டில் கிடைச்சதுங்கிறது பாடம். அப்போ அதுதான் சொல்றேன். அப்போ தமிழ்நாட்டினுடைய இயல்பு வேறு. இது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில், சமூக நீதியின் அடிப்படையில், மொழி உணர்வின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிற மாநிலம். அந்த உணர்வுகளை உள்வாங்கிய ரஜினி அரசியலுக்கு வந்தால் சமூக நீதி குறித்து பேசியே ஆக வேண்டும். பேசலாம் கஷ்டம். கமல மாதிரி ரஜினி ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுல ஒரு பெரிய அரசியலுக்கு வர்றதை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். இன்னும் 13 நாள் 12 நாள்னு கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எதுக்கான எந்த சமிக்கையும் இல்லாமல் இருக்கிறார். இல்ல தன்னை பார்க்க வருகிற நபர்கள் கிட்ட, தமிழர் மண்ணின் மாதிரியான நாட்கள் கிட்ட சீக்கிரம் வந்துட போறேன், 2 வாரத்துல வந்துட போறேங்கிற மாதிரியான நம்பிக்கையை அவங்க கூட்டிட்டு இருக்காரா? இல்லை, இது என்னென்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, மிக நீண்ட காலகட்டத்திற்கு முன்னாலேயே ஐயா கமல் சொல்லிட்டாங்க. நான் இயக்க மன்றத்தை நான் நற்பணி இயக்கமாக
மாற்றிடுறேன், எனக்கு எந்த அரசியல் ஈடுபாடு இதில் இல்லைன்ட்டு. ஆனால் இப்போ நீங்களே ஒரு முறை தெளிவாக ஒரு தொகுப்பே போட்டது போல், நியூஸ் 7 ஒரு தொகுப்பையே தொகுத்து வழங்கியது இல்லையா? அப்போ அதில் அவர் எந்தெந்த விழாக்களில் எந்தெந்த படங்களில் என்று அவர் தொடர்ந்து ஒரு அரசியல் உரையாடலினுடைய மையமாகத்தான் இருந்து கொண்டு வருகிறார். தான் இன்னொன்று அவருடைய தீவிரமான ரசிகர்களும் அதை நம்புகிறாங்க. அதற்காக கடுமையாக செலவழித்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழந்த பல பேரை நான் அறிவேன். அதாவது தலைவர் அரசியலுக்கு வந்துருவார் அப்படிங்கிறதுனால பால் அவுட் கட் அவுட்டு பால் அபிஷேகம் செவரில் எழுதுறது என்று ஒரு அரசியல் கட்சிக்கு இணையான களப்பணியில் ஐயா ரஜினியுடைய ரசிகர்கள் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அவர் இந்த வாய்ஸை கொடுக்கறது இல்லையே தவிர, இதற்கு முன்னால் பலமுறை அவர் வெவ்வேறு இடங்களில் தன்னுடைய வாய்ஸை அரசியல் சார்ந்த ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார். அதனால் ஐயா கமலினுடைய குரல் ஒரு பொது புத்தியிலிருந்து எழக்கூடிய ஒரு இன்டலெக்சுவலுடைய குரலாக தமிழ் சூழல்ல பார்க்கப்படுகிறது. அந்த குரலை தான் அவர் தொடர்ந்து மெயின்டைன் பண்றார். இந்த சமூகத்துக்கு ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையை கமல்ஹாசன் செய்கிறார், அதனால நாங்க அவர் ஆதரிக்கிறோம்ங்கிற ஒரு மக்களுடைய மைண்ட் செட்டை அவர் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்றாருன்னா, அதை கூட செய்ய முடியாத அல்லது செய்ய விரும்பாத செய்யாத ரஜினிகாந்த் அவர்கள் என்ன கொள்கைகளை மக்கள்கிட்ட பேசிட முடியும்? இல்ல இதுல நீங்க ஆரம்பத்திலிருந்தே கமலையா அவர்களுக்கு ஒரு இன்டலெக்சுவல் இது இருக்கு. அவர் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் கருத்து சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் ஊடகத்தில் இருக்கு. அந்த பின்புலத்தில் நின்று தான், ஏன்னா கமலையாவுடைய இப்போதைய அரசியல் உரையாடலுமே நான் ரொம்ப ஆழமானதெல்லாம் பார்க்கல. அவர் மேலோட்டமாக தான் அரசியல், அதாவது ஐயா நீட்டு பற்றி பேச மாட்டாங்க, ஆனால் டெங்கு பற்றி பேசுவாங்க, சுயமரியாதை இந்தியான்னு தான் சொல்லுவாங்க, சுயமரியாதை உள்ள தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. ஆக அந்த கவனம் கமலையாட்ட இருக்கு. ஆக ஆனா இவர் தன்னை ஒரு அவ்வளவு சிக்கல்குள்ள போக வேண்டாம். கமல்ஹாசன் நேரடியாக அமைச்சருக்கு பதில் சொல்றார், ஆளுங்கட்சியை எதிர்க்கிறார், ரஜினியே செய்ய மாட்டேங்கிறார். இன்னும் இப்பதானங்க அவர் எல்லாரையும் பாராட்டிட்டு இருக்காருங்க, செய்யறனா கூட பரவாயில்ல, எல்லாரையும் பாராட்டுகிறார். நீங்க ஏங்க இப்ப இந்த ஆனா கமலையா செஞ்சதை விட நேரடியா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்ற அளவுக்கு கேட்டிருக்காரு. 2017 இன்னைக்கு தேதிக்கு அதுதானே ஊகத்தை அதிகப்படுத்துது. ஏன் அவருடைய மௌனம் தானே இங்க ஊகத்தை அதிகப்படுத்துது. இப்ப கமலையா மாதிரியே ரஜினியாவும் பேசியிருந்தா இந்த ஊகத்துக்கே இடம் இல்ல. ஒருவேளை அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவாரோ, அவர்களுக்கு பதில் அன்றே கிடைத்திருக்கும் இல்லையா? அந்த நமக்கு அந்த ஊகம் தானே இன்றைக்கு வரைக்கும் இழுத்து கொண்டு போகுது. தொடர்ந்து பேசலாம். ரஜினிக்கு பொருத்தமான அரசியல் வழி எதுன்னு ஒரு ட்விட்டர் ஒரு போல் கேட்டிருந்தோம். மக்கள் வழக்கம் போல அவர்களுக்கே உரியான வகையில் ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. மக்களுடைய முடிவு என்னங்கிறத பார்த்தலாம். இந்த முடிவு குறித்து சுருக்கமாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பதில் சொன்னாங்க. நிகழ்ச்சி நம்ம நிறைவு செஞ்சிடலாம். ரஜினிக்கு பொருத்தமான அரசியல் வழி எது? இந்த கேள்விக்கு அண்ணா வழி என 4% பேரும், காமராஜர் வழி என 16% பேரும், முதல் ரெண்டையும் கூட்டினால் மோடி வழி என 20% பேரும், தனி வழி என 60% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய பெருமாள்மணி அவர்கள் முன்வைத்திருக்கிற திராவிட அரசியலையும் தேசிய அரசியலையும் சரிசமமான விதத்தில் கலந்து தமிழகத்திற்கு தனது கட்சி கொள்கையாக அவர் பரிமாறக்கூடும் என்கிற ஒரு முடிவை மக்கள் எடுத்திருக்க கூடும் என்று தெரிகிறது. ரஜினிக்கு பொருத்தமான அரசியல் வழி எது? அண்ணா வழி என 4% பேரும், காமராஜர் வழி என 16% பேரும், மோடி வழி என 20% பேரும், அது தனி வழியாக இருக்கக்கூடும் என 60% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆலு ஷானவாஸ், அந்த தனி வழி எப்படியாக இருக்கக்கூடும்? தனி வழி நான் சொன்னது போல தமிழ்நாட்டின் வழியாகத்தான் இருக்க வேண்டும், இருக்க முடியும். அப்படி இருந்தால்தான் அவர் தமிழ்நாட்டில் தாக்கு பிடிக்க முடியும். மோடி வழியை அவர் பின்பற்றினால் மோடியவே அது சக்சஸ் பண்ண முடியல தமிழ்நாட்டில். மோடி நேரடியாக மோடியா லேடியா என்று விவாதம் நடந்து கடைசியில் லேடி தான் 37 தொகுதி வெற்றி பெற்றாங்க. அதை நம்ம பார்த்தோம். எனவே மோடியே இங்கே நடக்காதது, அது ரஜினியை வைத்தாலும் சரி யாரை வைத்தாலும் நடக்காது. எனவே ரஜினி அவருக்கு தனி வழி எதுவும் இல்லை. 20ங்கிறது அண்ணாவையும் காமராஜரையும் கூட்டினா வர்ற தொகையை வர்ற அளவுக்கு ஈக்குவலா இருக்கேன். இல்லை, அது நீங்கள் சமூக வலைதளங்களில் கேட்குறீங்க. அது மோடிக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு 5 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். சரி, அதையும் நம்ம பார்க்கணும். அது அவர்களுக்கே உரிய வாக்கு. நம்ம தமிழ்நாட்டை புரட்டி போடக்கூடிய ஒரு வாக்கை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ரஜினி வழினா, ரஜினிக்கு இது வரைக்கும் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை ரீதியாக ஒரு எந்த கருத்தையும் அவர் வெளிப்படுத்தலை. எனவே அவர் இனி வெளிப்படுத்துவதை வைத்து தான் அந்த தனி வழி என்ன நம்ம. நன்றி ஷானவாஸ். மனுஷபுத்திரன், இந்த தனி வழி எப்படியாக இருக்கக்கூடும்? அதாவது எந்த வழி என்று தெரியாத ஒன்றை தனி வழி என்று சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் எந்த வழி என்றே யாருக்கும் தெரியாது அந்த வழி. அப்படி இருக்கிற போது இதுவரைக்கும் ரஜினியுடைய வழியை பற்றி யாருக்குமே தெரியாது. இப்பொழுது நடக்கிற பேச்சுக்கள் எல்லாமே கற்பனையான பேச்சுக்கள்.
இதிலே பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரஜினி கமல் 2 பேருமே அரசியலுக்கு வரும்படி நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதிமுக அமைச்சர்களே கமலை நோக்கி அரசியலுக்கு வந்து பார் என்று தினமும் கூப்பிடுகிறார்கள், அவரை ப்ரோவோக் பண்றாங்க. இன்னொரு புறம் ரஜினிக்கு வேறு விதமான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன நினைக்கிறார்கள் என்றால், இங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிட அரசியல் சார்ந்த களத்தின் மீது யாராவது 2 பேரை, ஒரு பாப்புலரான 2 பேரை கொண்டு வந்து இந்த களத்திற்கு மாற்றாக ஒன்றை அல்லது ஒரு சிலையை உருவாக்க முடியுமா என்று கற்பனை செய்கிறார்கள். ஆனால் அதற்கு ரஜினி கமல் 2 பேருமே உண்மையிலேயே ஆயத்தமாக இல்லை. இது எல்லாமே அவர்கள் 2 பேரையும் நிர்பந்திப்பதற்காக செய்யப்படுகிற விவாதங்கள். தமிழர் விமணியன் போன்றவர்கள் அந்த அரசியல் தரகு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த விவாதங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ரஜினி பொலிட்டிக்கல் கமிட்மெண்டோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட தமிழ்நாடோட இஷ்யூ சார்ந்து சொன்னது கிடையாது. இதுவரை காத்த கண்ணியத்தை இனிமேலும் காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி மனுஷபுத்திரன். பாலு சார், இந்த தனி வழிங்கிறது என்ன வழி? உங்ககிட்ட வர்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஆக்சுவலா நீங்களே பேசிங்க. ஆந்திராவில் சிரஞ்சீவி அவருடைய தோற்றம், அரசியல் பிரவேசம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு முறை திருப்பி பாருங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை விட சினிமா மோகத்தில் மேலோங்கி இருக்கிறது ஆந்திரா. நீங்க சிரஞ்சீவி பாருங்க, அவர் என்டிஆர் பாப்பாரு. இல்ல நான் அதை தான் சொல்றேன். நீங்க எம்ஜிஆரோடையும் அவரோட கூட நீங்க வந்து ரஜினியை சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. அதனால தயவு செய்து நீங்க நடிகர் சினிமா என்பதால் மட்டுமே அரசியலில் எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்த விஷயங்களில் ரஜினியோ அல்லது கமலோ பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு விதமான அரசியல் வெற்றிடம், கலைஞர் உடல்நலம் இல்லாதது, ஜெயலலிதாவுடைய மரணம், இந்த நேரத்தில் தான் வாயே வெளியில் வருது. அதில் கூட இவங்க மேலே தப்பு வந்துடக்கூடாது, இவங்களை குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கமல் என்ன சொல்கிறாரு? ஊழல் எதிர்ப்பேன் என்கிறார். உடனே ஸ்டாலின் வாழ்த்து சொன்னால் அவருக்கு நன்றி சொல்கிறார். திமுகவோட ஊழல் என்னன்னு கேட்டால் இருக்குது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும்னா கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்த திமுக அண்ணா திமுகவினுடைய செயல்பாடுகளை மதிப்பீடு செய்து அதை சம அளவில் சமரசம் இல்லாமல் விமர்சனம் செய்தால் மட்டும்தான் தமிழக அரசியலில் நிற்க முடியும். ஆனால் இந்த ரஜினியினுடைய எதிர்ப்பு விஷயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் நாம் தமிழர் அமைப்பும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் மிக தெளிவான நிலைப்பாட்டோடு இதில் அரசியல் செய்தியை சொல்லுகிறது. இதுல ரஜினி வந்தா நமக்கு லாபம். இப்ப நீங்க கடைசியா சொன்னதே எங்களுக்கு ஒரு புதிய அரசியல் செய்தி. நான் பாருங்க, அது நான் இப்ப நம்ம என்ன சொல்றேன், எப்படியாவது நம்ம ஜெயிச்சா போறோம், யாராவது போற நேரத்தில் துணைக்கு ஆள் வந்தா போறோம் என்று நினைக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல. நன்றி பாலு அவர்கள். கல்யாண சுந்தரம் சார், இந்த மக்கள் சொல்ற இந்த தனி வழிங்கிறது எங்க இருக்கு, எந்த ஊர் பக்கம் இருக்குது, ஐடியா இருக்கா? இந்த கேள்வியை மக்களிடமே நீங்கள் தனி வழி என்பது எதை நோக்கி என்று கேள்வியாக வைத்திருந்தால் அநேகமாக சரியான விடையை மக்களே சொல்லி இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தனி வழி என்பது 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழர் நாட்டில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு புதிய இளைஞர் அரசியலை எதிர்த்து ஒழிப்பதற்காக உருவாக்கப்படுகிற வழி என்றுதான் நான் பார்க்கிறேன். என்னுடைய அரசியல் அறிவிற்கு எட்டிய வகையிலே நான் சொல்லுகிறேன், மீண்டும் ஒரு முறை வளர்ச்சி சாராத, வெறும் மோகம் சார்ந்த, கவர்ச்சி சார்ந்த அரசியலுக்குள்ளே தமிழக இளைஞர்களை தள்ளுவதற்கான முயற்சியாகத்தான் இந்த வழி இருக்குமே ஒழிய இந்த வழியால் தமிழகம் விடிய போவதில்லை என்பது எங்களுடைய முடிவான உறுதியான கருத்து. சீமான் அவர்களுடைய அறிமுகமே திரைத்துறை வழியாகத்தான் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பெருமாள் மணி அவர்கள், இந்த தனி வழிங்கிறது நீங்க சொன்ன வழிதானா? இல்ல, அதுதான் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவால். என்னன்னா, இப்ப நீங்க 60%, மற்ற 3க்கும் 40%. அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது. ஏதோ ஒன்று, ஏனென்றால் இங்க வந்து ஒரு ஆழமான அரசியல் உரையாடல் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம். இதுல ஒரு அபாயம் என்னன்னா, அண்ணா வழி காமராஜர் வழின்னு இவர் ஒருவேளை டிக்ளேர் பண்ணாருன்னா இந்த 60னுடைய பெரிய எதிர்பார்ப்பு அப்படி டக்குன்னு இறங்கிறார். நிச்சயமா இது வந்து அந்த தனி வழின்றதே மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குங்கிறத காட்டுறது. சரி, நிச்சயமா. ஏன்னா நீங்க வந்து இது மற்ற மாநில மாதிரி இல்ல, இங்க அரசியல் உரையாடல் இந்த தனி வழிங்கிற ஆப்ஷனை கொடுக்காட்டி மக்கள் எங்க ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு ஒரு ஐடியா தெரியுது. இதுல அப்படி நீங்க சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம அதாவது நம்ம அந்த ஊகத்துக்கு நாம நிச்சயமா போகக்கூடாது. ஆனால் இந்த தனி வழிங்கிறது மற்ற எல்லாத்தையும் விட அதிகமா இருக்கு. அதாவது மற்ற 3னுடைய கூட்டுத்தொகையை விட அதிகமாக இருக்கிறது. நான் முன்னரே குறிப்பிட்டதை போல ஐயா ரஜினிக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இதுதான். ஏனென்றால் நீங்க தமிழர் ஐயா வந்து எளிமையை பற்றி பேசுகிறார். அவங்க 2 பேரும் சம்பாதிக்கல, அதே போல நானும் இப்போ வரேன்றது. ஆனா அப்படி இல்லை. நீங்க ஒரு திரைத்துறையில ஒரு முக்கியமான இடத்துல இருந்து வருகிற பொழுது மக்கள் உங்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைப்பார்கள். அதுதான் இந்த போல் வந்து ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. இது வந்து அவரை அரசியலுக்கு வரவேற்கிறது என்பதை விட அவருக்கான சவாலை இது தெளிவாக
காட்டுவதாகத்தான் நான் இந்த முடிவுகள் தெளிவாக காட்டுவதாகத்தான் மதிப்பீடு. சினிமா துறையில் தன்னுடைய வழி தனி வழி என தடம் பதிக்கிற போது ஏற்றுக்கொள்கிற மக்கள் அரசியல் துறையில் அரசியல் வாழ்க்கையில் அந்த தனி வழியை ஏற்றுக்கொள்வார்களா என்பதும் இன்னும் 13 நாட்களில் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்கிற தமிழறிவு மணியினுடைய குற்றச்சாட்டு ஸ்டேட்மெண்ட்டினுடைய உண்மைத்தன்மை இன்னும் 13 நாட்களில் நமக்கு தெரிய வரும். எந்த வகையிலான விவாதங்களும் எப்போதும் வீண் விவாதங்கள் ஆவதில்லை. ஜனநாயகத்தில் இந்த வகையான உரையாடல்கள் தவிர்க்க முடியாதவை. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 பேருக்கும் கேள்வி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.